வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாக்கி சானோட 15 படங்கள் யூடியூப்ல ஃப்ரீயாக தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அதை பார்த்ததுமே அப்படியே தூக்கி வரி போடுச்சு. ஏன்னா சின்ன வயசில் ஒரு படமும் அது கிடைக்காதா, தமிழ் டப்பிங்கில் இருக்காதான்னு சொல்லி தேடி தேடி வாங்கின காலம். சீரியலாம் வந்து அதுலேயும் 3 படம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கும். இருந்தாலும் 4வது ஒரு படம் இது என்கிட்ட இல்லைப்பா, தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றாங்களே, கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து ஜாக்கி சான் வெறியனா சுற்றிக்கிட்டு இருந்த காலம். இப்போ கூட வெறியன் தான், அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் எல்லாமே அப்படியே இந்த படங்கள்லாம் சும்மா அப்படி சில சீன்ஸ் தமிழ் டப்பிங் இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அப்படியே டைம் டிராவல் பண்ணி போயிட்டு சின்ன வயசுல அதுவும் இந்த ஏப்ரல் மாசம்னா ஜாக்கி சான் படங்களை மொத்தமா விஜய் டிவில அப்படியே போடுவோம். அப்படி அந்த ஏப்ரல் மாசம் முழுக்க ஜாக்கி சான் வைப்ல தான் யா ஹூ ஹா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திலாம் சுத்திட்டு இருப்போமா. அதெல்லாம் அப்படியே மலரும் நினைவுகளா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தமா லிஸ்ட் போடலாம்னு சொல்லி இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் இல்லை. சின்ன வயசுல எல்லா படங்களும் இதை பார்த்துருப்பீங்க. சும்மா இப்போ அப்படியே யூடியூப்ல பார்க்கலாம்ப்பா, நானும் டைம் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த படங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ஒன்னொன்னா பார்த்துடலாமா. அப்புறம் சில படங்கள்லாம் யூடியூப்ல இல்லையப்பா அப்படின்னா சில படங்கள் சில ரீஜன்ல இருக்கவங்களுக்கு இருக்காது. அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுறேன். சரி வாங்க லிஸ்ட்டை போட்டுருவோமா. ஃபர்ஸ்ட் படம் வந்து ராபி ஹுட். தமிழ் டைட்டில் வந்து அதிரடி ஜாக்கியும் சுட்டி குழந்தையும். எஸ், அந்த குட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் காமெடி பிளஸ் சென்டிமெண்ட், கடைசி ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஏரியாலாம் ஒரு மாதிரி நமக்கே கண் கலங்க வச்சிடும். ஸோ இதில் தமிழ் டப்பிங் ஏசி மேலாம் ஜம்ப்லாம் வருவார். இப்போ கூட ஒரு சீனும் மைண்டில் அப்படி இருக்குது. இவர் வந்து பொறுப்பே இல்லாத பிள்ளையா இருந்து அப்புறம் இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் பொறுப்பாக பார்த்துக்கிறதுங்கிற மாதிரி சீன் பை சீன் மனப்படமாக இருக்குடா. இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல ஃப்ரீயாகவே இருக்குது. 2வது படம் ஊ ஆம் ஐ. இது வந்து கிட்டத்தட்ட கமல் படமும் ஆக்சுவலாக தமிழ்லுமே இருக்குது. அது கிட்டத்தட்ட அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஊ ஆம் ஐ வந்து நம்மளால் டோட்டலாக மறந்து போயிட்டு நான் யாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி இதெல்லாம் அப்பா பார்த்தது. சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆமாம்ல அப்போ சின்ன வயசுல தான் தேடி பார்த்தோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்து ஆக்சிடென்டல் ஸ்பை. நம்மளால் வெறும் இந்த ஆக்ஷனு காமெடி அதை மட்டும் பண்ணிட்டு இருக்க மாட்டார். சில எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள்ன்றதை விட இவரை தேவையெல்லாம் பிரச்சனைகளை கோத்து விட்டுறதுன்ற மாதிரி பல விஷயங்களை இவர் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லை ஒரு டாலர் மாதிரி இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு, அது மூலியமா ஏகப்பட்ட பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாருன்ற மாதிரி நல்லா இருக்கும். 4வது அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. இது வந்து அந்த டைமில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்மளால் வெறும் காமெடி பண்ணாலே ஃபைட்டு பண்ணாலே போருங்கிற மைண்ட் செட்டில் இருப்போமா. இதில் இவர் 80 நாளில் மொத்த உலகத்தையும் சுற்றிட்டு வரணும், எப்படா சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பிரச்சனை சமாளிக்கிறதுன்னு அப்போவே இது இப்படிலாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாகவே இந்த படத்தை பார்த்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது கூட தலைவனை பார்க்கும்போது எப்பவுமே ஒரு ஆச்சரியம் தான். பட் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் இதெல்லாம் ட்ரையே பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். 80 நாளில் உலகம் சுற்றுவது எப்படி, உலகம் சுற்றும் வாலிபன் நீங்கள் எம்ஜிஆர் எடுத்த மாதிரி அங்கே நம்மால் 80 நாளில் உலகம் சுற்றி வர்றதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்து நியூ ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி. இது வந்து பழைய ஜாக்கி சான் படம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததே 80s 90s இருந்து ஜாக்கி சான் படங்கள். ஆனால் இன்னும் பழசெல்லாம் வந்து நம்மளால் வந்து ட்ரைனிங் இருக்கிறது, மாஸ்டர் எனக்கு சிலம்பம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி, கும்ஃபுக் சொல்லிக் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கற்றுக்கிட்டு மொத்த பேரும் புரட்டை எடுக்கிறதுங்கிற மாதிரியான பழைய படம். ஆனால் நல்லா இருக்கும். அடுத்து 5வது படம் வந்து ட்வின் டிராகன்ஸ். இதுதான் அக்கா மக்கா தமிழ் டப்பிங்கில் பூந்து விளையாடி இருப்பாங்க. நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது MS பாஸ்கரோட வாய்ஸ் வேற ஒரு கேரக்டர் வரும். அப்போ நம்மளால் வந்து ரிப்ளை கொடுக்கறதுலாம் சிம்ரனுக்கு கல்யாணம் வச்சாமே, சிம்ரனுக்கு இதுவாமே அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களாக போட்டு அடிப்பாங்க. அப்போலாம் தமிழ் டப்பிங் வந்து பூந்து விளையாடி இருப்பாங்க. அதாவது தமிழ் டப்பிங்கோட பிரைம் டைம்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து 2 ஜாக்கி கேரக்டர் அவன் பிளே பாயா இருப்பானோ இல்லை இதுவாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி 2 ஜாக்கி வச்சு ஒரு மாதிரி ஃபன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய படம். கதை திரைக்கதை அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒன்று ஜாக்கி சானுடைய ஆக்ஷனு, அது இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் இருக்கிற காமெடி, ரெண்டுத்துக்காகவே என்ஜாய் பண்ணக்கூடிய படம்லாம் இது. ஃபேவரட்டான ட்ரங்கன் மாஸ்டர். இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷல். ஏன்னா நம்மளால் சொல்லிக் கொடுக்குற விதமே மாஸ்டர் வந்து நல்லா குடிச்சிட்டு அப்படியே போதையில் அடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம். அப்படி அதுலேயும் ஒரு ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குற ஏரியா தான் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும். நான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி கற்றுக்கணும், அதுவும் இப்படி கையில் அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இப்படிலாம் சண்டை போடுவாங்களா. அதெல்லாம் சின்ன வயசில் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வேறு சுற்றிட்டு இருப்பேன். நல்ல முடி வளர்த்துக்கிட்டு இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கணும், நம்மளும் இதே மாதிரி நம்ம கற்றுக்கணும், படத்தை பார்த்தே நம்ம கற்றுக்கணுன்ற மாதிரி. அதுலேயும் ஒரு செவுத்து மேலாம் ஏறுறதெல்லாம் அசால்ட்டாக ஏறுவார். அது ஈஸி தான் போலையே, தலைமை மாதிரி ஏறிடலாம் போலையெல்லாம் ட்ரை பண்ணி உளுந்து வாரி கை கால் உடச்சிக்கிட்ட கதைலாம் இருக்குது. ஏன் இந்த ஜாக்கி சான் படங்கள் வந்து சின்ன குழந்தைங்களும் பார்க்கணும் சொல்கிறாங்கன்னா அவரோட படங்களில் வந்து இந்த ஓவராக அப்படியே கொடூரமாக அவங்களுக்கு காலி பண்ணணும் அப்படிங்கிற வெறிலாம் இருக்காது. இவரே அடி வாங்காத மாதிரி தப்பிக்கணும், அவங்களுக்கு அடித்தாலும் வலிக்காத மாதிரி அடிக்கணுங்கிற மாதிரி பார்த்து காமெடியாக பண்ணுவார். ஸோ அதனால் கிட்ஸுமே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோமா. ட்ரங்கன் மாஸ்டர் ரொம்ப பழசு தான். எனக்கு ட்ரங்கன் மாஸ்டர், யங் மாஸ்டர் இந்த மாதிரியான படங்கள்லாம் இவர் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் திரும்பி அடிக்கிறதுங்கிற மாதிரி நல்லா இருக்கும். ட்ரைனிங் பீரியட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரங்கன் மாஸ்டர் ஃபேவரட். அடுத்து ப்ளீடிங் ஸ்டீல். இந்த
இந்த படத்தை அதெல்லாம் கூட விட்டுருவேன். ஆனால் இந்த படத்தோட டைட்டில் வந்து யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் என்ன தெரியுமா வச்சுருக்கானுங்க, இரும்பு கல்லீரல். ஏன் வேறு பேரே கிடைக்கலையா? ராபிஹுட், அதிரடி ஜாக்கியும் சுட்டி குழந்தையும். கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. அது இல்லாமல் சில படங்கள்லாம் வந்து தூள் ஜாக்கி தூள் அப்படின்லாம் பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு செம்மையாக இருக்குதுப்பா, மாசாக இருக்குப்பான்னு தோணும். இது என்னடா டைட்டில், இரும்பு கல்லீரல். கமெண்ட்ஸ்லேயே அதான் சிரித்து வச்சுருந்தாங்க. இரும்பு இதயம்னா கூட பரவாயில்ல, இரும்பு கல்லீரல். ஓகே, இரும்பு கல்லீரல்ங்கிற பேரில் இந்த படம் இருக்குது. ஸோ ப்ளீடிங் ஸ்டில் வேணா ட்ரை பண்ணுங்க. அடுத்து சைனீஸ் ஜோடியாக் CZ12. இது வந்து நான் எப்போ பார்த்தது தெரியுமா? நியூ இயருக்கு முன்னாடி நாள் எங்கள் காலேஜ் கேங்கோட பார்த்தது. அப்போ ஒரு மாதிரி தேட்டர்லேயே பார்த்ததா, தேட்டரில் ஜாக்கி சான் படம் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாலியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கிட்டத்தட்ட நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் மாதிரி இந்த 12 மந்திரக்கள் மாதிரி 12 சிலைகளை வந்து ஒரு ஆட்டை போகிறதுங்கிற மாதிரி கதை போகும். அதில் லைப்ரரிக்குள்ளே தமிழ் டப்பிங் தான் வெயிட்டாக இருக்கும். லைப்ரரிக்குள்ளே ஒரு ஆட்டை போகிறது, அப்புறம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டா வழியே தெரியாமல் நாய்ங்கள்லாம் வர துரத்தி அதுக்கு நடுவில் எப்பரா தப்பிக்கிறாருங்கிற மாதிரி அந்த டென்ஷன் ஏற்றுற விஷயம் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு ஃபன் பண்ணுற விஷயங்கிற மாதிரி இது ஒரு காம்போ பேக்கேஜாக நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு இந்த படம். அடுத்து தலைவனை வந்து சீரியஸாக பார்க்கணும். அதாவது நக்கன் மாஸ்டர் ரிங் மாஸ்டரில் கூட லைட்டாக சீரியஸாக இருப்பா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்போ ஃபன் பண்ணுவார். இந்த ஸ்னேக் இந்த ஈகிள் ஷேடோ அப்போலாம் வந்து முரட்டுத்தனமாக கிட்டத்தட்ட ஒரு ப்ரூஸ்லி இமிடேட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் கொடுப்பாரு. ஸ்னேக் இந்த ஈகிள் ஷேடோலாம் மனுஷன் டெரிஃபிக்காக தான் இருப்பா அப்படி. ஸோ ரொம்ப பழைய படம்லாம் நான் தேடி தேடி பார்ப்பேன். ஜாக்கி சான் படம் ஒன்று விடாமல் பார்க்கணுங்கிறது என்னுடைய கடமை. அதனால் இந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா கூட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 11வது படம் நியூ போலீஸ் ஸ்டோரி. போலீஸ் ஸ்டோரி வைப்லேயே வந்து அது ஜாலியாக நம்மளால் ஒரு கெத்தாக ஒரு ஜம்பிங் ஸ்டைல்லாம் போலீஸ் ஸ்டோரியில் செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த நியூ போலீஸ் ஸ்டோரி ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, இதில் வந்து தலைவர் ரொம்ப சோகமாக இருப்பார். எப்படா திருப்பி அடிப்பார், தலைவனுக்கு தொடர்ந்து தோல்விகளாக இருக்குது, டஃப் கொடுத்துனே இருக்கிறாங்களா, அதுவும் சின்ன பசங்க பொடி பசங்க தலைவனுக்கே டஃப் கொடுக்குறாங்கிற மாதிரி இருக்கும். ஓப்பனிங் ஒரு டீமை இழந்துருவார், ஃப்ரெண்டை இழந்துருவார், இப்படி எல்லாருமே இழந்துட்டாரு, இவரோட குடிச்சிட்டு இப்படி கிடக்கிறாரேன்னு போது திரும்பி வர்றது. ஆக்சுவலாக இதில் வர அந்த ஒரு கன் சீன் வந்து நம்ம அசல் படத்துலையுமே அப்படியே சுட்டு வச்சுருப்பாங்கன்னு வைங்க. அந்த ஒரு கன்னை டக்கு டக்குன்னு யார் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறான்ற சீன்லாம் இதில் தான் ஃபஸ்ட்டு வரும். இது அப்புறம் எனக்கு இந்த நியூ போலீஸ் ஸ்டோரி ஒரு மாதிரி கடைசியில் எப்படா அவர் சமாளிக்கிறாரு அந்த குட்டி பசங்களன்ற மாதிரி நல்லாயிருக்கும். இது நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் எங்கள் சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போஸ்டர் பார்த்துட்டேன், நியூ போலீஸ் ஸ்டோரி தலைவன் படம் வந்துருச்சு, தேட்டரில் வந்துருச்சு, நான் பார்த்தே அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் தேட்டரில் போய் பார்த்துது. இப்போலாம் இந்த போஸ்ட் வர்றது, இன்ஸ்டா ரீலு, இப்போ படம் வரப்போகுதா, அனௌன்ஸ்மெண்ட் வர்றது, இதெல்லாம் அப்போலாம் அந்த போஸ்டரை பார்த்து தலைவன் படம் போட்டானா, எப்போ வரும் எது வரலாம் தெரியாது, தலைவன் படம் வரப்போகுதுங்கிற வெறியிலே இருந்துட்டு போஸ்டரை பார்த்ததுலேருந்து ஒரு வாரத்துக்கு நான் போயே ஆகணும்னு அடம் பிடிச்சி போய் பார்த்ததெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ நியூ போலீஸ் ஸ்டோரி அது ஒரு மாதிரி ஸ்பெஷலான படம். அடுத்து ஷாங்காய் நூன் இருக்குது. ஷாங்காய் நைட்ஸ் இல்லை, ஆக்சுவலாக ஷாங்காய் நூன் வந்து அது சன் டிவியில் போடுவாங்க, நைட் டைமில் போடுவாங்க, காமெடியாக இருக்கும். ஸோ நம்மளால் இந்த கௌபாய் ஃபீல்டில் அவரும் அந்த கூட்டாளியும் சேர்ந்துக்கிட்டு படிக்கக்கூடிய ஃபன் எலமெண்ட்ஸு அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அடுத்து 13வது கார்ஜியஸ் அப்படிங்கிற படம். இது வந்து ஆக்சுவலாக நான் சன் டிவியில் பார்த்தது, தமிழ் டைட்டில் கூட ஞாபகம் இருக்குது, அதிரடி காதலன்னு. ஆக்சுவலாக இந்த படம் தான் நம்ம எங்கேயும் காதல், அதோடைய வேற ஒரு விஷயம் மாதிரி இங்கே ஃபீல் ஆகும். ஏன்னா இதுலேயுமே பணக்கார ஒருத்தர் காதலை வந்து புரிஞ்சிக்காமல் இருப்பார். என்ன இதில் ஜாக்கி சான் இருக்கிறதுனால ஃபைட்டை வச்சு போவாங்க, அதில் ஃபைட் இருக்காது, அவ்வளோதான். ஸோ இதில் நம்மளால் வந்து எனக்கு இந்த படத்தில் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க, அந்த ஒரு ஒயிட் கோட் அப்படி போட்டுக்கிட்டு அப்படி மாசாக வருவா அப்படியா படம் முழுக்க. அதாவது மற்ற படங்களில் ஆக்ஷனு காமெடி அதெல்லாம் ரசிச்சிருக்கிறேன். இதில் வந்து அவருடைய அந்த ஒயிட் கோட்டே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குதுல காஸ்டியூம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கோட்டை வாங்கணும்லாம் சின்ன வயசில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த படங்கள்லாம் சும்மா இப்போ இருக்குன்னு லிஸ்ட்டாக பார்க்கும்போது அப்படியே டக்குன்னு அந்த மெமரிஸ்க்கு தான் போகுது. ஜாக்கி சான் எந்த அளவுக்கு நம்ம சைல்ட்ஹுட்டை அவ்வளோ அழகாக மாற்றிருக்கிறாருலன்ற மாதிரி அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுவுமே அதிரடி காதலன். ஸோ தலைவனுடைய காதல் மோடு வேணும், அதுலேயும் ஃபைட்லாம் இருக்குது, ஃபைட்டு ப்ளஸ் காதல் மோடெலாம் வேணுமா அப்படின்னாக்க தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து டிராகன் ஸ்ட்ரைக். ஆக்சுவலாக ஒரிஜினல் பேர் டிராகன் லார்டு. அதே மாதிரி இந்த யங் மாஸ்டர் ட்ரங்கன் மாஸ்டர் வரிசையில் டிராகன் ஸ்ட்ரைக்குங்கிற படம் டிராகன் லார்டுன்ற பேர்லையும் இருக்குது, டிராகன் ஸ்ட்ரைக்குன்ற பேரில் இருக்குது. ரெண்டு பேர்லையுமே யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ பழகால அவருடைய அந்த டீமாக சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறது, மாஸ்டர் கொன்னா உசர கொடுப்பண்டான்ற மாதிரி சண்டை போடுறதுங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்து 15வது லிட்டில் பிக் சோல்ஜர்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் மூவியில் நம்ம தலைவனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஜெட்லி கூட ஒரு படம் இருந்துச்சு, இது ஜெட்லி படம்ல, அது ஒரு படமும் இருக்கும், அதுவுமே நல்லா இருக்கும், தேட்டரில் பார்த்த ஞாபகமே இருக்குது. ஸோ இதில் நம்மளால் வந்து இதில் ஒன் ஆஃப் த ஆளாக இருப்பா அப்படி. ஸோ இதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இது எனக்கு பெருசாக பார்த்த ஞாபகம் இல்லை. இன்னொரு ஜெட்லி படம் நல்லா ஞாபகம் இருக்குது, இது எனக்கு பெருசாக பார்த்த ஞாபகம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 15 படத்தையும் மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு சொல்லியாச்சு. இன்னும் இந்த படங்கள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும், யூடியூப்பில் பார்க்கணுன்ற மாதிரி ஆசையாக இருக்குது. என்னென்ன படம்னா, மெயினாக சிட்டி என்ற படம். அது வந்து தலைவனை வந்து டோட்டலாக ப்ளே பாய் அவதாரத்தில் ப்ளஸ் அது இல்லாமல் ஃபுல் ஃபன் மோடில் இருக்கும். சிட்டி என்ற படம் வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஏ, அதில் கோடுவேடு கோதுமாவு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும், நல்லாயிருக்கும். ப்ராஜெக்ட் ஏவும் செம்மையாக இருக்கும். ஆர்மர் ஆஃப் காடு அதெல்லாம் வந்து தமிழ் டப்பிங்கில் யூடியூப்லேயே ஃப்ரீயாக பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அதான் தலைவன் படம்லாம் லிஸ்ட் எடுத்திங்கன்னா போயினே இருக்கும், அதெல்லாம் லிஸ்ட் அடங்காது. அப்புறம் கோட் வச்சு ஒரு படம் டக்ஸிடோன்னு சொல்லி அந்த படமும் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வர வேண்டிய படங்களாக நான் நினச்சிட்டு இருக்கிறேன்.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜாக்கி சானோட எந்த படம் யூடியூப்பில் வந்தால் நல்லாயிருக்கும், அதற்காக நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் படம் எது, உங்களுடைய சைல்ட்ஹுட்டை இந்த படம்லாம் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஃபேவரட்டான படம் எதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி மறக்காம சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.